வணக்கம் கண்ணா. நான் அப்பா பேசுறேன். இன்றைக்கு ஒரு நல்ல கதை சொல்ல போறேன். ஆனா முதல்ல கண்ணை மூடிக்கலாமா? கண்ணை மூடிக்கலாமா? ஒரு சிறிய ஊர்ல கீர்த்தி என்னும் ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவும் நல்ல மனசு கொண்டவன். ஒரு மாலை மழை வந்தது. கரண்ட் போயிடுச்சு. அப்பா ஒரு பழைய விளக்கை எடுத்தார். கீர்த்தி, இது மந்திர விளக்குன்னு சொன்னார். மந்திரமா? கீர்த்தி கண் பெருசா ஆயிடுச்சு. அப்பா சிரிச்சார். ஆம், ஆனா நீ நல்லவனாக இருந்தா மட்டும் இது ஒளிவிடும்னு சொன்னார். கீர்த்தி அதை கையில் எடுத்தான். அப்புறம் அந்த விளக்கு ஒளிர ஆரம்பிச்சது. பொன்னான ஒளி அறை முழுக்க பரவியது. அப்பா மெதுவா கேட்டார், இன்று நீ என்ன நல்லது பண்ணினே? கீர்த்தி யோசிச்சு சொன்னான், அடுத்த வீட்டு பாட்டிக்கு நான் தண்ணீர் கொண்டு கொடுத்தேன். அவங்களுக்கு கால்வலி இருந்தது. அப்பா சொன்னார், ஆமாம், அதனாலதான் இந்த ஒலி. அடுத்த நாள் அவன் தங்கையுடன் சின்னதா சண்டை போட்டான். விளக்கு மங்கிச்சு. அவன் அப்பாவிடம் ஓடிப்போய் கேட்டான், அப்பா, மந்திரம் போயிடுச்சா? அப்பா, நாளைக்கு நான் யாரையாவது கிண்டல் பண்ணிட்டா, நான் சண்டை போட்டா, நான் கோபப்பட்டா, அப்போ இந்த விளக்கு ஒளி விடாதா? கீர்த்தி மெதுவா கேட்டான். அவன் குரல் லேசா நடுங்கியது. அப்பா அவனை நெருக்கமா கட்டி அணைத்தார். கண்ணா, கோபம் வரலாம், தவறு நடக்கலாம், அது கெட்டது இல்ல. ஆனால் நீ மன்னிப்பு கேட்பாயா? மன்னிக்கணும், நான் கொஞ்சம் மோசமா பேசிட்டேன்னு சொல்லுவியா? நீ மன்னிப்பு கேட்டா ஒளி திரும்பும். உடனே அவன் போய் அவன் தங்கை கிட்ட மன்னிப்பு கேட்டான். விளக்கு மறுபடியும் வெளிச்சம் தந்தது. அப்பா, இது வேலை செய்யுதே. நான் நாளையும் இந்த விளக்கை ஒளிர வைக்கிறேன் அப்பா. அப்பா சொன்னார், கண்ணா, வாழ்க்கையில வெளிச்சம் மனசுல தான். நல்ல மனசு இருந்தா உலகமே ஒளிரும். கீர்த்தி சிரிச்சான். அப்பா, நீ சொல்லுற கதைகள் தான் மந்திரம் போல இருக்கே. அப்பா சிரிச்சார். கீர்த்தி தன் சின்ன கைய அப்பாவோட கையில வச்சான். அந்த இரவு மழை சத்தத்துல கீர்த்தி அப்பா கைய பிடிச்சுக்கிட்டே தூங்கி போனான். மந்திர விளக்கு மெதுவா ஒளிந்துகிட்டே இருந்தது. சரி கண்ணா, இப்போ கண் மூடிக்கோ. நல்ல கனவுகள் வரட்டும். அப்பாவின் அதிசய கதைகள் உன் இதயத்துல ஒளிரட்டும்.